வெல்கம் டு எல்விஏ சேனல். வாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்குள்ள பொதுத்தமிழ் பார்க்கலாம். வாங்க, தமிழ் தகுதி தேர்வு, மதிப்பீட்டு தேர்வு பார்க்கலாம். வாங்க, 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஆன்சரையும் பார்த்துடலாம். வாங்க, சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல். ஆன்சர் பி நேமிநாதம். ஆன்சர் பி நேமிநாதம். அடுத்து பாருங்க, புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? ஆன்சர் ஏ வள்ளலார் பாரதியாரை போற்றினார். புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? ஆன்சர் ஏ வள்ளலார் பாரதியார். அடுத்து பார்த்தீங்கன்னா, காலங்காட்டும் 3 காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனவற்றில் தேர்ந்தெடு. சி வினைத்தொகை. காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எதுன்னு பார்த்தோம்னா வினைத்தொகை. சி வினைத்தொகை. வெறியி என்பது டேஸ் அல்லபடை, சொல்லிசை அல்லபடை. ஆன்சர் சி சொல்லிசை அல்லபடை. அடுத்து வாங்க பார்க்கலாம். சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. 5 தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? இது ஆன்சரு. அடுத்த டி தான் ஆன்சர். அடுத்து 6 மேடை பேச்சில் மக்களை ஈத்தோர் திருவிக்கா, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர். விடைக்கேற்ற வினா அமைக்க. ஆன்சர் ஏ மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர்? மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர்? ஆன்சர் ஏ. அடுத்து பார்க்கணும் 7 எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதே. இது இங்கே பாருங்கள், உணர்ச்சி குறி போட்டிருக்காங்க. உணர்ச்சி தொடர். ஆன்சர் சி உணர்ச்சி தொடர். அடுத்து வாங்க பார்க்கலாம். எட்டு கீழ் வருவனவற்றில் செய்வினை வாக்கியம் எது? பி பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். செய்வினை வாக்கியம் எது? கீழ் வருவனவற்றில் செய்வினை வாக்கியம் எது? பி பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். 9 இன்மையின் இன்னா தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு ஆன்சர் சி இன்மையின் இன்மையே. ஆன்சர் சி இன்மையின் இன்மையே. மோனை சொற்கள் அடிமோனை சொற்கள்னா முதலெழுத்து, அதாவது முதலெழுத்து ஒன்று வருவது அடிமோனை. இன்மையின் இன்மையே. இன்மையின் இன்மையே. அது 10 சக மக்கள் ஒன்றென்பதுணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் டேஸ் இயைபு அமைந்த சொற்கள் யாது? ஆன்சர் பி உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். ஆன்சர் பி உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். எண்ணமெல்லாம் உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் இயைபு அமைந்த சொற்கள் யாது அப்படின்னு இந்த இடத்துல வரும். அடுத்து பாருங்க, தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது? ஆன்சர் பி இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது. தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது? இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது. ஆன்சர் பி. உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. இதுக்கு ஆன்சர் சி
தெளிவான சீரான பேச்சு. தெளிவான சீரான பேச்சு. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை தேர்க. 13. அதுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ வந்து ஓதல், படா கொடுப்பதும். இது பார்த்தீங்கன்னா விளக்கு, இதுதான் வந்து பொருந்தாதது. இது வந்து இலக்கணத்தில் வரக்கூடியது. பொருந்தாத சொல்லி தேர்க. விளக்கு, ஆன்சர் வந்து விளக்கு பொருந்தா. 2 இக்கு வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து கரெக்டானது. இது கொஞ்சம் மிஸ்டேக்கு. விளக்கு 2 இக்கு வருமா வராது. அதனால் இதுதான் ஆன்சர், சி தான் ஆன்சரு. 14. மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள். ஆன்சர் வந்து டி. தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் டி. தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். இது ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்து 15 வாங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்க, விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது சி. வினையாளனின் பெயர். விழுந்தானை என்பது வினையாளனின் பெயர். விழுந்தானை என்பது வினையாளனின் பெயர். அடுத்தது வளர் என்ற 16. வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்க. சி. வளர்த்தோர். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்க. சி. வளர்த்தார். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்க. சி வந்து வளர்த்தார். வினைமுற்று வளர்த்தார். வினைமுற்றுனா ஆறில் முடியும். ஆறுனா ஓர் ஆர் அப்படி முடியும். இப்போது அது வந்து வளர்த்தார் ஆர். 17. வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து சி. வா. 18. பரப்புமின் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு. பரப்புமின் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு. வினையடி. ஆன்சர் வந்து பி. பரப்பு. 19. தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல். தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல். ஆன்சர் வந்து பி. இடப்பெயர்ச்சொல். தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல். பி. இடப்பெயர்ச்சொல். அடுத்து பாருங்க, 20. விடியலில் துயிலெழுந்தேன். இதில் விடியல் என்பது காலப்பெயர். விடியல் அப்படிங்கிறது என்னது? காலப்பெயர். சி. ஆன்சர் சி. 21. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம். ஆன்சர் வந்து டி. திருவரங்கம். 22. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர். ஆன்சர் வந்து பி. சம்பந்தர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர். 23. தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் பி. பெரியாழ்வார். தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். 24. நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி, பிசி, முதுச்சொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல். ஆன்சர் ஏ. தொல்காப்பியம். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி, பிசி, முத்துச்சொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். ஏ. அடுத்து வாங்க பார்க்கலாம். இருபத்தஞ்சு. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர். ஏ. அழகிய சொக்கநாத பிள்ளை. அழகிய சொக்கநாத பிள்ளை. 26. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் என்னன்னா சி. மனோன்மணியம். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் சி. மனோன்மணியம். 27. இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதலில் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? ஆன்சர் வந்து பி. வீமன். சரியான இணையை தேர்க. ஏ. நவ்வி அப்படிங்கிறது மான். நவினா மானை குறிக்கும். அடுத்து பாருங்க, வாயில் இலக்கியம். பாருங்க 29. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை.
தூது. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை வந்து பி. ஆன்சர் வந்து பி, தூது. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை தூது. 30 நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு அப்படிங்கிறது சேர நாடு. ஆன்சர் வந்து ஏ, சேர நாடு. கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு வந்து சேர நாடு. ஆன்சர். 31 குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? முதலாம். ஆன்சர் வந்து ஏ. ஆன்சர் வந்து சி, முதலாயிரம். ஆன்சர் வந்து சி, முதலாயிரம். அது குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா சி, முதலாயிரம். முதலாயிரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாயிரம் தொகுப்பில். 32 அருள்மொழித்தேவர் என்று இயற்பெயருடையவர் பி. ஆன்சர் வந்து பி, சேக்கிலார். அருள்மொழித்தேவர் என்று இயற்பெயருடையவர் சேக்கிலார், பி. 33 ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதின் பொருள் என்ன? மார்க்கம். ஆன்சர் வந்து சி, மார்க்கம். ஆன்சர் வந்து சி, மார்க்கம். ஆன்சர் வந்து சி, மார்க்கம். அது 34 பாருங்க. மதுரை காண்டம், கூடற்காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல். மதுரை காண்டம், கூடற்காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்தீங்கன்னா சி, திருவிளையாடற் புராணம். சி வந்து திருவிளையாடற் புராணம். சி, திருவிளையாடற் புராணம். மதுரை காண்டம், கூடற்காண்டம், திருவாலவாய் காண்டம் என்று 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவிளையாடற் புராணம். மதுரை காண்டம், கூடற்காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சி வந்து திருவிளையாடற் புராணம். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மதுரை காண்டம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு காரணத்தில் வரும், சிலப்பதிகாரத்துலையும் ஏதோ வந்துடும். இந்த மதுரை காண்டம் வரும். ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இங்கே பாருங்கள், திருவாலவாய் காண்டம் வரதுனால திருவிளையாடற் புராணத்தில் வருது. சி, திருவிளையாடற் புராணம். இதுதான் ஆன்சரு. கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? ஆன்சர் வந்து ஏ, மாதவி. ஆன்சர் வந்து ஏ, மாதவி. கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? ஆன்சர் வந்து ஏ, மாதவி. நம்ம சேனலை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் வரும் நமக்கு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 36 உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் டி. இளங்கோவடிகள். உரைப்பாட்டு மேடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள், டி. ஆன்சர் வந்து டி. 37 உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? சி, அறம். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுளும் கொடுப்பது எது என்று மணிமேகலை சுட்டுகிறதுனா அறம். ஆன்சர் வந்து சி. 38 சரியான இணையை தெரிவு செய்க. சரியானதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பாருங்கள். பி, நொடை அப்படின்னா விலைன்னு அர்த்தம். நொடை அப்படிங்கிறது விலை. 39 பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் வந்து பரிபாடல், டி. ஆன்சர் வந்து டி, பரிபாடல். பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம், டி, பரிபாடல். 40 சங்க இலக்கிய நூல்கள் பண்ணோடு பாடப்பட்ட நூல். சங்க இலக்கிய நூல்கள் பண்ணோடு பாடப்பட்ட நூல், சி, பரிபாடல். சங்க இலக்கிய நூல்கள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் வந்து சி, பரிபாடல். அடுத்து 41 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் அப்படின்னு பார்த்தோன்னா பி, முல்லைப்பாட்டு.
10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து பி முல்லைப்பாட்டு. அடுத்தது 42. கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். கங்கை படலம். கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். சி கங்கை படலம். கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். சி கங்கை படலம். 43. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் அப்படின்னா ஏ பாரதியார். 44. கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறுபற்றி விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம். சி ஆன்சர் வந்து சுந்தர காண்டம். நம்ம பார்க்கலாம். ஏலாதி 45. ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஏ 11 கீழ்கணக்கு நூல். 11 கீழ்கணக்கு. 46. மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள். பி திரிகடுகம் ஏலாதி. 47. மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஏ மூதுரை. மூதுரை தான். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஏ மூதுரை. 48. திருக்குறளை இலத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். ஏ வீரமாமுனிவர். திருக்குறளை இலத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர். ஏ ஆன்சர். 49. பெரியாரை பேணி தமரா கொள்ளல். இதில் தமர் என்பதன் பொருள் வந்து துணை. ஆன்சர் வந்து பி துணை. அடுத்தது பாருங்க. 50. கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது. பெரியாரை துணைக்கொள்ளல். பெரியாரை துணைக்கொள்ளல். கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பி பெரியாரை துணைக்கொள்ளல். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ஏ ஆன்சர் வந்து ஏ திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அடுத்து பாருங்க. திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அடுத்து 52. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் பி அறிஞர் அண்ணா. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் பி அறிஞர் அண்ணா. ஆன்சர். 53. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார்? ராமலிங்க அடிகள். ஆன்சர் வந்து ஏ ராமலிங்க அடிகள். நாங்கள் அடுத்தது பார்க்கலாம். 54. மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. மூலிகை நோய் அறிந்து 54. மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. ஏ பாருங்கள் ஆவாரம். ஆவாரத்துக்கு 2. ஆன்சர் வந்து சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி. சியை வந்து குறிச்சிக்கோங்க. ஆவாரம். ஆவாரம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து 2 சர்க்கரை நோய். ஆவாரம் பூ செடி இருக்குது, அதுக்கு வந்து சர்க்கரை நோய்க்கு நல்லது. அடுத்து வந்து பி ஆன்சரு. பிக்கு வந்து ஆன்சர் வாழைப்பூ. வாழைப்பூ வந்து வயிற்றுப்புண். 4. வல்லாரை. வல்லாரை வந்து நினைவாற்றல் எல்லாத்துக்குமே தெரியும். முடக்கத்தான் இலை வந்து மூட்டு வலி. இது 2க்கும் நமக்கு ஆன்சர் தெரியும். முடக்கத்தான் இலை வந்து மூட்டு வலிக்கு, வல்லாரை வந்து நினைவாற்றல். அப்போ மற்ற 2க்கும் பார்க்கணும். சர்க்கரை நோய், வாழைப்பூ வந்து வயிற்றுப்புண்ணு. ஆன்சர் வந்து சி. 55. பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில். பல்பம் 55. பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் இளைஞனை தனது புதுக்கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரகுமான். சி வந்து அப்துல் ரகுமான். தீக்குச்சிகள் அப்படிங்கிறத எழுதிப்பார் அவர் தொழிலாளர்கள் பற்றி. அதை வந்து படம் பிடித்து காட்டியவர் யார் வந்து சி அப்துல் ரகுமான். 56. முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம். முசிறி துறைமுகப்பட்ட பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் வந்து ஏ அரேபியர் வணிகம் செய்த இடம். அரேபியர் வந்து வணிகம் செய்த இடம். அடுத்து பாருங்கள் 57. பொறுத்துக. ஏ தோவாலை. தோவாலை அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். தோவாலை அப்படின்னா 2
பூச்சந்தை. தோவாலை அப்படின்னா பூச்சந்தை. பி அய்யலூர். அய்யலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுச்சந்தை. ஈரோடு. ஈரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவுளி சந்தை. ஈரோடில் ஜவுளி அதிகமாக இருக்கும். நாகப்பட்டினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் கடலோர பகுதி, அப்போ மீன் சந்தை. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சி. 58 மூவாலூர் ராமாமிர்தம்மாள் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி. 1883 1962. 1883 1962. 59 சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் ஏ. பாரதியார். 60 தமிழில் ஏகர ஓகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. வீரமாமுனிவர். தமிழ் ஏகர ஓகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் பி. வீரமாமுனிவர் தான் கலைந்தார். அடுத்து பாருங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்ன கூறும் நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பி. புறப்பொருள் வெண்பா மாலை. ஆன்சர் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை. 62 கிபி 2ஆம் நூற்றாண்டில் தலாமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது? பி. ஆன்சர் வந்து பி. மயிலாப்பூர். 63 இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் பி. ஆன்சர் வந்து பி. சட்டமேதை அம்பேத்கர். 64 மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் ஏ. காயிதே மில்லத். ஆன்சர் வந்து காயிதே மில்லத். பொறுத்துக்க பாருங்க. 65 ஏ. வீரமாமுனிவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா இத்தாலி. வீரமாமுனிவர் பிறந்த நாடு வந்து இத்தாலி. அடுத்து ஜி போப் எங்கே பிறந்தாருன்னா இங்கிலாந்து. கால்டுவெல் வந்து அயர்லாந்து. சீகன் பால்கு அப்படின்னு ஜெர்மன். ஆன்சர் வந்து சி. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. 4-3-1-2. அடுத்து பாருங்கள். 66 கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் என்ன கண்டறிக அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து டி. பெருஞ்சித்திரனார் கொய்யாக்கனி என்ற நூலை எழுதினார். 67 முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். உவேசா. மேற்கண்ட வரையில் வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. சி. கல்வி பயிற்சி. வித்யாபியாசம் என்பது என்னத்தை குறிக்குது அப்படின்னா சி. கல்வி பயிற்சி. வாங்க அடுத்து பார்க்கலாம். 68 நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஎன்பிஎஸ்சி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், படிங்க பார்த்து. 68 கூற்றுவு தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல். காரணம் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இரண்டும் சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா 69 திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா சி. பரிதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் சி. பரிதிமார் கலைஞர். அடுத்து 70 சரியான விடையை மொழியுடன் பொருத்துக. சரியான விடையை மொழியுடன் பொருத்துக. ஏ. வட்டார மொழி. பி. கிளை மொழி. சி. எழுத்து மொழி. டி. பேச்சு மொழி. இப்போ இதுக்கு வந்து சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். வட்டார மொழி அப்படின்னு
வட்டார மொழி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வட்டார மொழி இருக்குது அப்படிங்கிறது வட்டார மொழி. அடுத்து கிளைமொழி. கிளைமொழி அப்படிங்கிறது வந்து கன்னடம், தெலுங்கு, இதெல்லாம் கிளைமொழிகள். எழுத்து மொழி. நாளேடுகள். நாளேடுகள், நியூஸ் பேப்பர், அதெல்லாம் எழுத்து மொழி. பேச்சு மொழி, உணர்ச்சி மொழி, நம்ம வாய் வழியாக பேசுறது பேச்சு மொழி. இதுக்கு ஆன்சர் வந்து டி. ஆன்சர் வந்து டி. 4, 3, 1, 2. அடுத்து பாருங்கள் 71. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் ஏகர ஓகர வரிசை எழுத்துக்களில் புலிகளை ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர். நம்ம ஏற்கனவே இதை பார்த்துடணும் இதுக்கு முன்னாடி பேஜில். 72. மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். ஒரு நிமிஷம். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் வந்து சி. சிலப்பதிகாரம். அடுத்து பார்த்தீங்கன்னா 73. மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா டி. பாவண்ணன். 74. மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை. பி. குளத்தங்கரை அரசமரம். ஆன்சர் வந்து பி. குளத்தங்கரை அரசமரம். அடுத்து பாருங்க 75. பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கண நூல் தண்டி அலங்காரம். ஆன்சர் வந்து ஏ. தண்டி அலங்காரம். 76. சரியான விடையை தேர்வு செய். கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு. 1. தாமரையிலிருந்து பெற்ற நா. முத்துசாமி புலி ஆட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர். 2. கலைஞாயிறு நா. முத்துசாமி நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர். 3. நா. முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா டி. ஆன்சர் 2 மற்றும் 3 தான் சரி. 2, 3 சரி. நான் முத்துசாமி அவரை பற்றி போட்டிருக்குங்க. அவரை பற்றி நம்ம அதில் வந்து சரியான விதை கூத்துப்பட்டறை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத போட்டிருக்கு. 2, 3 தான் கரெக்டு. 2, 3 கரெக்டு. ஆன்சர் வந்து டி. 2 மற்றும் 3 சரி. அடுத்து பாருங்கள் 77. இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். பி. ஆன்சர் வந்து மேற்கு வங்காளம். இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். 78. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் வந்து சி. கந்தர்வன். சி. கந்தர்வன். 29. தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. சி. பூங்கொடி. தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் வந்து சி. பூங்கொடி. 80. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரையிசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். சி. கண்ணதாசன். 81. எது உம்மை தொகை? ஆன்சர் வந்து ஏ. அண்ணன் தம்பி உம்மை தொகை. இங்கே வந்து இம் வந்து மறைஞ்சு வருது. அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வரணும். அதான் இம் மறைஞ்சு வருதுனால இது உம்மை தொகை. அண்ணன் தம்பி. அதை பாருங்க 82. செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை. பி. செல்வி செய்வித்தாள். ஆன்சர் வந்து பி. செல்வி செய்வித்தாள் பிறவினை. 83. பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு. செய்யுள் வினை மரபு. டி. ஆன்சர் வந்து ஏற்றினான். செய்யுள் ஏற்றினான் வினை மரபு. 84. சரியான ஒன்றை இனம் காண்க.
அவன் சிகப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். இப்போ சரியான ஒன்றை இனம் காணுங்க அப்படின்னு போட்டிருக்கு. பி ஆன்சரு. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். இங்கே பாருங்கள், அந்த ஒற்றெல்லாம் கரெக்டாக வருது பாருங்கள். ஆன்சர் வந்து பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 85. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் நேரு. அப்படிங்கிறது இங்கே வந்து யாரை குறிக்குது? பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் அப்படின்னா நேரு. இதில் வந்து ஜவஹர்லால் நேரு தான் நேருங்க அந்த இடத்துல. சி நேரு. அடுத்து பாருங்கள், எவருடன் உறவுகளாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். அதாவது எவருடன் உறவு கலாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறமொன்று. ஆன்சர் வந்து சி. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. ஆன்சர் வந்து சி. 87. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. இன்சொல்லுக்கு வன்சொல். ஆன்சர் வந்து சி. 88. தன் நண்பற்றாராகி நயமில செய்வார்க்கும். இதில் நயமில்ல என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் சி. நன்மை. நயமில்லை அப்படின்னா சி. நன்மைன்னு பேர். அதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி. அம்மானை. 89. அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. சி. அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர். அம்மானை சி. ஆன்சர் வந்து சி. அடுத்து பாருங்க 90. கீழ் உள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். எளிமை. இது செம்மை கருமை எல்லாம் மயில முடியுது. இது செம்மை கருமை பசுமை. செம்மைனா என்னன்னு தெரியும், கருமைனா கருப்பு, பசுமை என்னன்னு தெரியும். இது எளிமைன்னு இருக்குது. இதெல்லாம் வண்ணத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது டி வந்து எளிமையாக இருக்கிறது. இதுதான் பொருந்தாதது. அடுத்து வந்து ப்ரப்போசல் என்று அலுவலக கலை சொல்லுக்குறைய தமிழாக்கம் கூறுக. கருத்துரு. ஏ கருத்துரு ப்ரப்போசல். 92. அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது? புதைச்சாக்கடை. பி ஆன்சர் வந்து புதைச்சாக்கடை. அடுத்து 93. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கரினா யானை. ஆன்சர் வந்து டி. கரினா யானை. இந்த கரினா காய்கறி. அடுத்து வந்து பொருந்தாத இணையை கண்டறிக. 94. கூலம் தானியம். கூலம் அப்படிங்கிறது தானியம். இதுதான் வந்து பொருந்தாத இணை. இதெல்லாம் கரெக்டு. கோலம் அழகு, குளவி குழந்தை, கூரை அப்படின்னா புடவை. இப்போ இது கூலம் அப்படின்னு தானியம்னு போட்டிருக்கு. இப்போ இதுதான் பொருந்தாதது. அப்போ இதுதான் ஆன்சர் பி. அது வந்து 95 பாருங்கள். தே என்பதன் பொருள் வந்து கடவுள். பி ஆன்சர் வந்து பி. தேனா கடவுள் அர்த்தம். 96. பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. பூமி ஆன்சர் வந்து கூ. ஓரெழுத்து ஒரு மொழி. கூ மாதிரி கூ அப்படின்னு வருது பாருங்கள். இதான் வந்து பூமி என்பதன் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களில் கூனா பூமி. 97. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. பி. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். இதான் வந்து கரெக்டானது. இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க வார்த்தைகளை. இதை நம்ம கரெக்டாக எழுதணும். பி. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். இதான் ஆன்சரு. அடுத்து பாருங்கள் 98. முறையான சொற்றொடரினை கண்டறிக. பி. விழிகளை அது தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது. விழிகளை இழந்து விட்டால் கூட என்று எண்ணியவர் ராதாகிருஷ்ணன் இளங்குமரனார் போட்டிருக்கு. இப்போ முறையான சொற்றொடரினை கண்டறிக. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட ஆன்சர் பி. தான் ஆன்சர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் இளங்குமரனார்.
அடுத்து பாருங்கள் 99. பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கையாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர். ஆன்சர் வந்து பி. தனிநாகம் அப்படிங்கிறவர். அதாவது பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கையாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ஆன்சர் வந்து பி. தனிநாகம். அடுத்து 100 பாருங்கள். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. சரியான அகரவரிசை இப்போ ஆனாவனா வச்சு எடுத்து பார்க்கணும். உழவு, ஆன்சர் வந்து சி. உழவு. ஏர், மண், மாடு, இதெல்லாம் வந்து உயிரெழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு வரும். அதில் வந்து உழவு வந்து ஃபஸ்ட்டு, அடுத்து ஏர் வரும், அடுத்தது மண் வந்து குறியில், அப்புறம் மாடுங்கிறது நெடில். இப்போ இதுதான் வந்து சரியான ஆன்சர், சரியான அகரவரிசை. ஆன்சர் வந்து சி. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் நமக்கு தொடர்ந்து வரும். நன்றி.